பண்ணிட்டு இருக்கீங்க அஞ்சனா சித்தி? அக்கா இந்த கண்ணு தடிச்சு தையல் கலை படித்து அது கண்ணா? யாருக்குமே சாப்பிட தோணலைன்னு வைங்களேன், நாங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது ஸ்மூதி தாங்க. எங்கள் வீட்டில் ஒரு ஃபேவரட் ஸ்மூதி இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெர்ரி அண்ட் பனானா ஸ்மூதி தான். செய்கிறது அவ்வளோ ஈஸி, ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகள்லேருந்து சதீஷ் வரைக்கும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, பழம் வந்து ஓவர் ரைப் ஆகிட்டுன்னு வைங்களேன், தோலை உரித்து பாதியாக பிரேக் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். பனானா வந்து ஓவர் ரைப் ஆகிட்டுனா, ஸோ அந்த ஃப்ரோசன் பனானாவை நீங்கள் டேரெக்டாக எடுத்து உடச்சி போட்டுக்கோங்க. நான் வந்து இவங்களுக்கு மட்டுங்கிறதுனால பாதி பழம். இன்ஃபேக்ட் இந்த பனானா எங்கள் தோட்டத்தில் வந்த பனானா. அதுக்கப்புறமா ப்ளூபெரிஸ். ஸோ ப்ளூபெரிஸ் நீங்கள் கடையிலேருந்து வாங்குவீங்கள்ல, இந்த மாதிரி பாக்ஸில் தான் கிடைக்கும். என்ன பண்ணணுன்னா, நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுங்க. நம்ம ஊரில் பர்டிகுலர்லி கிடைக்கிற ப்ளூபெரிஸ் பார்த்திங்கன்னா இனிப்பே இருக்காதுங்க, வெறும் போல் சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. அதை நான் வந்து ஐதர் இந்த பேன் கேக்குக்கு வந்து குக் பண்ணுவேன், ஏதாவது ஜாம் மாதிரி. அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்மூத்தியில் போட்டுருவேன். நான் பேக்கெட்டோடு நல்லா வாஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். ஸோ அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளூபெரிஸ் இன்ஃபேக்ட் எக்ஸ்பென்சிவ் தான், ஆனால் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப். ஸோ நான் ஐஸ் க்யூப் எடுத்து ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்னஸ்க்கு நான் ஹனி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மேப்பிள் சிரப், சம்டைம்ஸ் மேப்பிள் சிரப் ஆட் பண்ணுவேன், சம்டைம்ஸ் சுகர் ஆட் பண்ணுவேன். அப்புறம் எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்மூதியில் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா ஆட் பண்ண பிடிக்கும். வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் இருக்குல்ல, அது. அப்புறமா லிக்விட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தயிர் இருந்துச்சுன்னா தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு மில்க் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ நம்மளோட ஸ்மூதிக்கு தேவையானது எல்லாமே ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரெடியா நம்மளோட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சான ஸ்மூதி. கலரை பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, இது ஒரு கப்பு குடித்தாலே உங்களுக்கு வந்து அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ளூபெரிஸ் வாங்கும்போது இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ், ரெடி. ஹவ் இஸ் இட் அப்பா? கூலாகுமே, அப்படி உடம்பே கூலாயிடும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபேவரட் ஸ்மூதி. ஓகே, என் பித்தளை போல் தான் கிடச்சி விழுது. கையில் எடுத்து வை, கையில் எடுத்து வை, எடி கையில் எடுத்து வைடி. இந்தப்பா இவ்வளோ தண்ணி எது? போடுங்க, அவ்வளோத்தையும் போடுங்க, மொத்தமாக போடுங்க. ஆமாம், இப்போ தெரிக்கும் பாருங்க. டப் 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 நோத்தியா, டடா டடா டடா. இதுதான் சின்ன வயசுல எங்களோட மத்தாப்பு. வாவ், கீழே தாத்து எல்லாம் எட்டி பார்க்கறது. அடுத்தது போடு. இந்த கையில் வச்சுக்கோ. அடுத்தது போடுங்க. அவ்வளோதானா? மொத்த குடும்பமே பார்த்து வந்துருக்காங்க. திஸ் இஸ் மத்தாப்பு. இது காத்து செடியா? காத்து செடி தான் இது. இது காத்து செடி தான் மஹி. இது காய். காத்து செடி. வெடிக்கல. இதான் வெடிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ டின்னருக்கு வந்து முட்டை குழம்பு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலர் ப்ராசஸ் தான், அதனால நான் வீடியோ எடுக்கலை. பட் நான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு முட்டை குழம்பு வந்து பண்ணுறதுக்கு சில டிப்ஸு கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய், தாளிப்பு மசாலா ஐட்டம்லாம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, ரம்ப இலை வந்து கண்டிப்பாக போடணும். அது வந்து அந்த சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புக்குள்ள மனம் வந்து கொடுக்கும். ஸோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா
ரம்ப இலையை பற்றி பேசும்போதெல்லாம் இதை காணிப்பேன். என்னோடய கார்டனில் ஃப்ரெண்டில் நான் இந்த இலை வச்சுருக்கேன். இதை வந்து பேண்டன் லீஃப்னு சொல்லுவாங்க. பிரியாணி இலை, ரம்ப இலை. இது நான் சிக்கன் மட்டன்லாம் வைக்கிறேன், முட்டை வைக்கிறேன். இது கண்டிப்பாக ஆட் பண்ணுவேன். ஓகே, ஸோ இந்த செடியாக இருந்துச்சுன்னா வாங்கி ஒரு தொட்டியில் வச்சிங்கன்னா சூப்பராக வளரும். இல்லாட்டி கடையில் கூட கிடைக்கும். நீங்கள் வாங்கிட்டு மிச்சம் உள்ளதை ஃப்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ டிப் நம்பர் 1 அந்த ரம்ப இலை, சரியா? அதுக்கப்புறம் நான் வெங்காயம்லாம் வதக்கி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாலாம் வதக்கி, தக்காளியும் போட்டு, சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாச்சு. அது வரைக்கும் குழம்பு ரெடி. நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லா குழம்பும் பண்ணுற மாதிரி தான். ஸோ நல்லா கொதிக்குதா? இந்த டைமில் என்ன பண்ணணும்னா, டிப் நம்பர் 2 முட்டை வந்து வேக வச்சு இது மாதிரி கோடு போட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போடணும். ஏன்னா அப்போ தான் வந்து குழம்புல கொதிக்கும்போது முட்டை உள்ள வரைக்கும் உங்களுக்கு வந்து இறங்கும். ஸோ ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி கீறி போடுங்க. ஸோ இது டிப் நம்பர் 2. ஸோ இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும் நல்லா. அப்போ தான் அந்த சாறு வந்து உள்ளே இறங்கும். ஓகே, ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே இந்த குழம்பு வந்து நான் கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா தேங்காய் விட போகிறேன் அதனால். ஸோ டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. அரப்பு, தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, இந்த 3 மட்டும் நல்லா நைஸாக அரைச்சி ஆட் பண்ணும். பொட்டுக்கடலை வந்து இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்கும். ஸோ தேங்காய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம பொட்டுக்கடலை போட்டிருக்கிறதுனால குழம்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்காய் ஊற்றிட்டு அடுப்பை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இது வந்து கொதிக்கட்டும். ஓகே, ஸோ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்சாச்சுங்க. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னாலும் லேசாக ஓரளவுக்கு லிக்விடியாக தான் இருக்குது. ஏன்னா நான் நிறைய குவான்டிட்டி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் டிப் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். 4 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 எக்கு இல்லாட்டி ஒரே ஒரு எக்கு உங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு தக்கன உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா திக்னஸ் கொடுத்துரும். ஸோ இது வந்து நிறைய நீங்கள் பண்ணுறீங்க குவான்டிட்டி அப்படின்னா கணுசம் வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அணைச்சாச்சுங்க. இங்கே பாருங்கள் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துச்சு. ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் முட்டை குழம்பு பண்ணும்போது இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, சண்டேனா அம்மா வீடு. ஆமாம், மகா இங்கே வந்து டெராரியம் பில்ட் பண்ண போகிறா. அவள் அந்த பையில் வச்சிருக்கிறது வந்து ஒரு கிளாஸ் இது இருக்குண்டா. பின்ன பேர் கோயில் சைடு நம்ம போனோன்னா நிறைய கிடைக்கும். இதெல்லாம் வெட்டி எடுக்க முடியாது, வளர்ந்தது தானே எடுக்கணும். யார் வாரா? அக்கா அக்கா அக்காவை தேடிட்டியம்மா நீ, அக்காவை தேடிட்டியம்மா நீ. தேடிட்டியா? தேடினியா? எந்த கண்ணு தேடிச்சு? எந்த கண்ணு தேடிச்சு? இந்த கண்ணா இந்த கண்ணா? எது? 2 கண்ணுமா? ஆமா சொல்லு. ஆமா. சின்னக்காவை தேடிச்சா? சின்னக்கா சின்னக்காவை தேடிச்சா? சின்னக்காக்கு தேடிச்சா? ஆமா சொல்லு. ஆமா, சின்னக்கா பாவம், சின்னக்கா செல்லக்கல்ல. சின்னக்காக்கு கிஸ் கொடுத்துரு. அஞ்சனா சித்தி, அஞ்சனா சித்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சனா சித்தி அம்மா என்ன? ஐயே, நான் எனக்கு அதை எடுத்துட்டு வந்திருப்பேனே. தச்சு தந்திருப்பியா நீ? ஐயே, இதுதான் எங்க அம்மாவோட செஞ்சுரி ஓல்டு தையல் மிஷின். சரி பண்ணிட்டியா இந்த மெஷினை? இந்த மெஷின் வந்து ரொம்ப வருஷமா எங்க அம்மா வச்சிருக்கா. இதுக்கு பேரு மெரிட். உன வாங்கி தந்தாங்களா? பெரியமா உனக்கு என்ன கொண்டு வந்தேன் தெரியுமா? அல்வா. அல்வா செல்லு. இல்ல, அல்வா செல்லு. அல்வா.
அல்வா செல்லு. அல்வா. காணி ஒரு துண்டுதா பிள்ளை கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிட்டோம். வா நம்ம அங்க போய் சாப்பிடுவோம். வா பெருமைக்கு அல்வா சாப்பிடுவோம். வா நம்ம பார்த்து அல்வானா எப்படி இருக்கணும்? மித்து எப்படி இருக்கு? யம்மி சொல்லு. இந்தா மித்து இந்தா. நல்லா இருக்கா? வாயில வச்சிருக்காளாம். அல்வா. இந்த பிளான்ஸ் இருக்குமா கோவில்ல? இன்னும் சாப்பிட்டு முடிக்கலையா? அக்கனி அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீ சாப்பிட்டியாடி தங்கம்? வா இங்க வா, அம்மா உன தரேன். நல்லா இருக்கா? செல்ல பிள்ளைம்மா உலகத்துல இருக்கா. ரொம்ப அட்டாத மகம் இல்லை. மித்துக்கு என்ன வேணும்? அல்வா வேணுமா? அவ அல்வா கேட்கான்னு நினைக்கேன். அல்வா அல்வா வா இங்க வா, இங்க வா, அல்வா தரேன். வா அல்வா வேணா வா. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அல்வா. மித்துக்கு ரொம்ப பிடிச்சிட்டு. நீ சாப்பிட்டு பத்தியா? நல்லா இருக்கா? அம்மா வீட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடு நம்பர் 1 பட்டூரா வித் கிழங்கு கறி. வந்து நான் என்னோட பேக்கில் ஒரு மான்சீச்சி ஒரு குட்டி பொம்மையும் ஒரு வின்னித பூவும் மாட்டியிருந்தேன். அதில் இந்த மான்சீச்சி வின்னித பூ இவளோட ஃபேவரட். அது ரெண்டும் எங்கே இருக்கும்னு இவளுக்கு தெரியும். மித்து இப்போ நான் அவள்கிட்ட கேட்க போகிறேன். நில்லு ஒரு நிமிஷம். அதெல்லாம் அங்கே வச்சிரு. இங்கே வேண்டாம், அங்கே வச்சிரு. மித்து பெருமைக்கு மான்சீச்சி எங்க பேக்லையா? தேடித்தா. வா இறங்கு. பெருமை காணும். எம்மா தேடித்தா. மான்சீச்சி எங்க? தேடி பாரு. தேடித்தா. பெருமை மான்சீச்சி எங்க? அது இல்ல, அது என்னது? வின்னித பூ. மான்சீச்சி எடுத்தா. பேக் எடுத்தா பாப்போம். எங்க இருக்கா? பேக்ல இருக்கா இல்லையா? எடுத்தா. பேக்கை மட்டும் தூக்கிட்டா. அப்படி இழுக்காத தூக்கு. வெயிட் எப்பா. இங்கதான் எப்பா என்ன வெயிட் பத்தியா? வெயிட் மான்சீச்சி இருக்கா பாப்போமா? இது என்னது? இது வின்னித பூ. இதுதான் ஆக்சுவலி மித்துவோட ஃபேவரட். மாட்டி இருக்கு, கழட்ட முடியாது. மான்சீச்சி எங்க? மான்சீச்சி இருக்கா? மான்சீச்சி என் கையில என்னமோ தருகு. ஐ திங்க் மான்சீச்சி. மான்சீச்சி கிடைச்சிட்டு. கிஸ்ஸி கொடுத்துரு. பெருமிட்டு தரமாட்டியா? தந்துரு. தூக்கிட்டு போகாத. இங்க வந்துரு. மகி கதவு திறக்கும் போது பார்த்து தர. மித்து அங்கதான் இருக்கா. மித்து இங்க வந்துரு. கள்ளக்குட்டி ஜாம்பிஸ் வருதான். ஓ மை காட். வந்துரு. ஜாம்பிஸ் வருது. வந்துரு. ஏறிரு. எம்மா ஏறிரு. பெருமைக்கிட்ட வந்துரு. ஜாம்பி எங்க? ஓ மை காட். யாரோ கதவு தட்டுதா. ஐ திங்க் ஜாம்பிஸ். ஓ மை காட். இதான் மான்சீச்சி. சொல்லு. இவ பேர் என்னது? பேபி இல்ல, மான்சீச்சி. மாமா.
இதான் என்னோட ஃபேவரட் டாய். சதீஷ் எனக்கு வாங்கி கொடுத்தது. மான்சீச்சி க்யூட்டாக இருக்கு பாருங்களேன். மித்து போலேயே இருக்கால, மித்து போலேயே இருக்கால. இல்லை வர அஞ்சனா சித்தியை பாருங்க. அஞ்சனா சித்தி ரொம்ப தீவிரமாக இருந்து தையல் கலை படித்து கொண்டிருக்கிறாள். அவளோட கல்யாண டைமில் உள்ள ட்ரெஸ்ஸை எடுத்து ஆல்டர் செஞ்சுட்டு இருக்கா. நீங்கள் எங்கே போகிறீங்க மேடம்? உங்கள் பின்னாடி என்னமோ மாட்டிகிட்டு இருக்கு. அது கண்ணா? அது கண்ணா? இது கண்ணா? இது கண்ணா மகி? ஓ மை காட், நீ ஜாம்பியா? என் மோன்சிச்சியை கொடுத்துரு. இவங்கெல்லாம் விளையாடுறதை நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், நல்ல என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஏன்னா வந்து எக்ஸாக்டாக விளையாடுவாங்க. இந்த என்னம்மா? இல்லை வாரேன் எப்பா என்னமோ தள்ளு அம்மா போகிறேன். பெரிய ஆச்சி கூப்பிடுங்க. இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, நான் இப்போ வருவேன். இந்த வந்துட்டேம்மா. ஐயே கொண்டு வர மறந்துட்டேனே. நான் உங்ககிட்ட ஃபோன் அடிச்சு ஞாபகப்படுத்தல சொன்னேன். ஐயோ சரி, நான் அப்புறமா தரேன். இது என்ன பண்ணு? தீயல். அது புடலங்காய் கூட்டு. ஓகே, அடுத்து வேற ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? அவரைக்காய் அவியல். ஓகே, அவ்வளோதானா? பூசணிக்காய் வைக்கலாமா? சரி ஓகே. எதுக்கு போதும், ரொம்ப ஓவராக எதுக்கு? ரெஸ்ட் எடு. பிள்ளைகளுக்கெல்லாம் பிடிக்காது பூசணிக்காய் தானே. உருளைக்கிழங்கு பொரியல்னா பிடிக்கும், அவ்வளோவெல்லாம் பிடிக்காது. ஹாவோட டெரரியம் செட் பண்ணுறதுக்கு நாங்கள் இங்கே எங்கள் அம்மா வீட்டுக்கு பின்னாடி வந்திருக்கோம். மாஸ் வேணும் எங்களுக்கு. மாஸை தேடி அலைஞ்ச எங்களுக்கு ஹியூஜ் இது கிடச்சிட்டு சர்ப்ரைஸ். அதான் நான் சொன்னேன், மகா யூ ஆர் இன் லக் அப்படின்னு. நீ எடுக்காத, அம்மா எடுப்பேன். அந்த சைட் போகக்கூடாது. இந்த செவுரு ஃபுல்லாக மாசு தான், தோண்டி எடுத்துட வேண்டியதா, வேற ஒன்றும் இல்லைங்க. பாசி தான். அப்படி எடுக்காத, அம்மா எடுக்கேன். எடுக்கவா அம்மா? அழகா இருக்கா? எப்போ அழகா இவ்வளோ அழகா வந்துட்டு இங்க பேரு ஒண்ணு இல்ல, பாசி தான் எடுத்துட்டு இருக்கோம். இது எனக்கு அழகா இருக்கு போக்கு. ஐயோ விழுந்து. மாஸ்க் தானே, மாஸ்க்கு சீன்னு சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் இது தெரியாதுடா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. இங்க பேர் வாவ். ஓகே, ஹெல்த்தியா இருக்கு. ஓகே மகாமகி அம்மா சின்ன பிள்ளையில இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா ஃபுல்லாக காடு மாதிரி இருக்கும். மார்னிங் இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை வாட்சிங்க்கு வருவேன் அம்மா, தெரியுமா? காலையில் எழுந்திரிச்சு பட்டர்ஃப்ளை இங்கே வாட்ச் பண்ண வருவேன். நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும், பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைஸ் வரும். கும்பிட்டுட்டு வா. இதுதான் எங்கள் ஊர் பத்திரகாளி அம்மன் கோயில். ஆமாடா, அது பைனாப்பிள்குள்ளது. சக்யூலன்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம டெரரியம்ல வைக்கலாம். மித்து, உனக்கு தெரியுமா அது என்னதுமா? தேங்காய், கோகனட். சாமி கும்பிட்டுட்டியா? அப்புறம் தேடி பிடிச்சி இந்த பார்க் எடுத்தோம். மித்து வா போலாம், வா. நம்ம டெரரியம்க்கு தேவையானதெல்லாம் இப்போதைக்கு கிடச்சிட்டு, இனி கொஞ்சம் சக்யூலன்ஸ் வாங்கி வேணா வைப்போம். இது என்ன செடி? இதெல்லாம் திக்கான லீஃப் உள்ளது தான் வைக்க முடியும், இதெல்லாம் வைக்க முடியாது. இப்போ வந்து அமேசான் ஃபாரஸ்ட்டில் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். நம்ம எக்ஸாம்பிளாக எடுக்கவே முடியாது. ஏன்? இது வந்து
ஒன் பார்ட்டாக கூட சொல்ல முடியாது. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் மாஸ் எடுத்திருக்கோம், குச்சி எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் பிளான்ஸ் மட்டும் கிடைக்கல, அது நம்ம பார்த்துக்கோம். நல்லா கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு. இது நீ தொடுவியா? பாரு அவங்க இல்ல எங்க வீட்ல இல்ல. ஆடி எடுத்துட்டு வா. நம்மளோட டெரரியம் பாட். We have a terrarium pot. ஹாய். மாற கையில வச்சிருக்கிறது தான் அம்மாவோட சைல்ட்ஹுட் பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் தான். காணி மாற இங்க கொண்டா, பெருமிட்ட காணி. இது ஞாபகம் இருக்கான்னு சொல்லுங்க. இந்த பிஸ்கெட்ஸ் யாருக்கெல்லாம் மெமரிஸ் கொண்டு வருதுன்னு சொல்லுங்க. இதை உங்க ஊர்ல நீங்க என்ன பெயர் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. இந்த பிஸ்கெட், அதுக்கப்புறம் அனிமல் பிஸ்கெட்ஸ். அனிமல் போட்ட பிஸ்கெட் சாப்பிட்ருக்கியா? ஆமா, அதுவும் என்னோட சைல்ட்ஹுட் பிஸ்கெட்ஸ். அம்மா வீட்டு சாப்பாடு மீல் 2.